ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது வரைக்கும் முயல் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அது ஒரு அழகான கியூட்டான உயிரினம், பயங்கர ஃபாஸ்டா கூட ஆமையை தோற்கடிச்ச ஒரு உயிரினம், அதே நேரத்துல கியூட்டாவும் இருக்கும், அது கூட சேர்ந்து விளையாட கூட செய்யலாம் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட இந்த ஒரு முயலே ஒரு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவே கத்தி கலங்க வச்சுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ஜாம்பி அபோகலிப்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு நிகழ்வை பாக்குறப்ப ஜாம்பி அபோகலிப்ஸ் நம்ம முயல் வழியா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த முயல்கள்னால ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவே அழியக்கூடிய நிலைமைக்கும் போச்சு. அப்படி என்னதான் உண்மையிலே நடந்துச்சு, முயல்கள்னால அப்படி என்ன மிகப்பெரிய பாதிப்பு கிரியேட் ஆச்சு, அப்படி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை நிகழ்வு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது 1859 தாமஸ் ஆஸ்டின் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பயங்கரமான பணக்காரரு. அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவை சுத்தி பார்க்க வந்திருக்காப்ல. அப்படி வந்தவர் சும்மா வந்திருந்தா பிரச்சனை கிடையாது, இவருக்கு வேட்டையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் முயலை வேட்டையாடுறது இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு விஷயத்துல தான் ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியால முயல்களே கிடையாது. ஸோ முயல்களே இல்லாத இடத்துல முயலை எப்படி வேட்டையாட முடியாது இல்லையா? அதனால இவர் என்ன பண்ணிருக்காப்லன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பொழுதுபோக்குக்காக 24 காட்டு முயல்களை இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு போயிருக்காப்ல. அதாவது இவர் வேட்டையாடுறதுக்காகவே இந்த 24 முயல்களை இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு போயிருக்காப்ல. ஆனா அப்படி கூட்டு போற இவருக்கு தெரியாது இந்த 24 முயல்களால தான் அடுத்த 50 ஆண்டுகள்ல ஆஸ்திரேலியா ஒரு அழிவு நிலைக்கு தள்ளப்பட போகுது அப்படின்றது. என்னடா சொல்றீங்க, ஒரு முயல் எப்பறம் ஒரு கண்டத்தை அழிவுக்கு உள்ளாக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது கொடிய வைரஸ் இருக்கும், அதுதான் மனிதர்களை தாக்கி அழிக்க போதும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கல. இது ஒரு சாதாரண விஷயமா தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா பின்னாட்கள் இதுதான் ஒரு கொடிய விளைவையும் ஏற்படுத்துச்சு. எஸ், இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கு, ஆஸ்திரேலியா பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கு. சோ பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கு அப்படின்னாலே அதுல பனிப்பொழிவும் அளவுக்கு அதிகமா இருக்கும், அது ஒரு குளிர் பிரதேசமாவும் இருக்கும். ஆனா ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரெல்லாம் செய்யாது, ஓரளவுக்கு மிதமான வெப்பநிலை நிலவிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கிரியேட் பண்ணுது. எஸ், முயல் ஒரு சாதாரண விலங்கு தான் கூட்டு வந்த இவருக்கு தெரியாது முயல் குட்டி போறதுல கில்லாடி அப்படின்றது. அதுலயே இவர் இப்ப முயல்களை கூட்டு வந்து நிக்கிற ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா முயல்களுக்கு சொர்க்க பூமி அப்படின்றதும் அந்த டைம்ல அவருக்கு தெரியாம போச்சு. அது ஏன் ஆஸ்திரேலியா முயல்களுக்கு சொர்க்க பூமியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா முயலோட இனப்பெருக்க சுழற்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். முயல பயாலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை ஒரு இனப்பெருக்க இயந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற உயிரினங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருவுற்றல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களாவது ஆகும் இல்லையா? ஆனா ஒரு பெண் முயலோட ஒட்டுமொத்த கர்ப்ப காலமே பாத்தீங்கன்னா 28 இருந்து 31 நாளே தானா. அதை சிம்பிளா சொல்லணும்னா பெண் முயல்களால ஒவ்வொரு மாசமும் குட்டி போட முடியும். சரி, இதுதான் ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதை விட சூப்பர் ஃபாஸ்டான இன்னொரு விஷயமும் இந்த முயலுக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு பெண் முயல் அன்னைக்கு தான் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்திலேயே மறுபடியும் அது கருத்தரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காம். அதாவது பிறந்த குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிறப்ப இன்னொரு குட்டி பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருமா. அந்த அளவுக்கு அதீத திறமை படைச்சதான் இந்த முயல்களே. அதுல ஒரு தடவைக்கு ஒரு குட்டி தான் போடுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரே தடவைல 4 இருந்து 8 குட்டி வரைக்கும் போடும். அதுவும் வருஷத்துக்கு 6 இருந்து 7 தடவை கூட இது குட்டிகளை போடும். சரி, இப்படி குட்டிகள் போட்டதோட இந்த சுழற்சி முடிஞ்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது போட்ட குட்டிகள் இருக்கு பாத்தீங்கன்னா அது வெறும் 3 இருந்து 4 மாசத்துல பருவம் அடைஞ்சு அது குட்டிகளை போட ஆரம்பிச்சிடும். சோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு பெண் மேல் ஒரு வருஷத்துல 6 இருந்து 7 தடவை வரைக்கும் குட்டிகளை போடுது. அப்படி அது போட்ட குட்டிகளும் பாத்தீங்கன்னா அடுத்த 4 மாசத்துல குட்டிகளை போட ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படி மாத்தி மாத்தி எல்லா முயலும் போட்டி போட்டு குட்டிகளை போட ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட இனத்தொகை எவ்வளவு பெருசா வேகமா வளரும்ன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை உங்களுக்கு ரியல் டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னா இந்த ஆஸ்டின் கொண்டு வந்த 24 முயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அடுத்த 60 வருஷத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 10 பில்லியன் முயல்களா மாறுச்சான். அதாவது கிட்டத்தட்ட 1000 கோடி முயல்களாம் ஆஸ்திரேலியா ஃபுல்லா நிரம்பி காணப்பட்டுச்சான். இது 1 இல்ல 2 இல்ல 1000 கோடி முயல்கள். சோ எங்கிட்டு திரும்பினாலும் ஆஸ்திரேலியா கண்டம் ஃபுல்லா முயல்களா தானே இருக்கும். சரி, முயல்கள் தான்டா, இதனால என்னடா பெருசா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம யோசிக்கிற மாதிரியே தான் அந்த டைம்ல ஆஸ்திரேலியா இருக்கவங்களும் நினைச்சாங்க. ஆனா அதுதான் பின்னாட்கள ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது அந்த டைம்ல ஆஸ்திரேலியா இருந்த யாருக்குமே தெரியல. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஆஸ்திரேலியா இதுக்கு சொர்க்க பூமி மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னு. ஆஸ்திரேலியா இதுக்கு சொர்க்க பூமி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஏன் இங்கிலாந்து சொர்க்க பூமி அமையல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அது ஒரு குளிர் பிரதேசம் இல்லையா? குளிர் பிரதேசம் அப்படின்னா வின்டர் சீசன் பயங்கரமா பனி விழுகும். அப்படி பனி
முழுகிற டைம்ல அதால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பிரெக்னென்ட் ஆகவே முடியாது. அதே நேரத்தில் புற்களும் அளவுக்கு அதிகமா வளரவே வளராது. எங்க பார்த்தாலும் பனியாதான சூழ்ந்து காணப்படும். சோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது இனப்பெருக்கம் செய்யறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருமா. சோ அதனாலே அங்க முயல்களோட growth பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இல்லாம ஸ்லோவா தான் இருந்திருக்கு. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்க 60 வருஷத்துல 1000 கோடியா மாறிச்சு பாத்தீங்களா. இந்த ஒரு growth இங்கிலாந்துல உருவாறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 700 வருஷங்களாச்சாம். சோ அங்க 700 வருஷத்துல உருவான அந்த ஒரு முயல்களோட எண்ணிக்கை இங்க வெறும் 60 வருஷத்துல வந்திருக்குன்னா அதுக்கான முக்கியமான காரணமே ஆஸ்திரேலியாவோட தட்பவெப்ப நிலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க பனி பெருசா உழுகவே உழுகாது. ஆஸ்திரேலியா கண்ட்ரி நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அங்க எங்க பார்த்தாலும் சமவெளி பரப்புகளா தான் கிடக்கும். அது மட்டும் கிடையாது, அங்க புற்களும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையா அமைஞ்சிருக்கு. குளிர் பெருசா வரல அப்படின்னாலே வருஷம் ஃபுல்லா அதோட குட்டி போட்டே தெரியலாம் இல்லையா. அதுவும் இதுக்கு சொர்க்கமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியால இருக்கிற மணல்களும் பாத்தீங்கன்னா மென்மையான மணல்களா இருந்திருக்கு. சோ அதனாலேயே குழியை தோண்டி உள்ள பொந்த போட்டு போய் ஜாலியா உட்கார்றதுக்கும் இதுக்கு ஏற்ற இடமா ஆஸ்திரேலியா இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் இந்த முயல்களுக்கு வரப்பிரசாதம் அமைந்த மிகப்பெரிய சொர்க்கமான விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியால இதுக்கு முன்னாடி முயல்களே இல்லாததுனால முயல்களை வேட்டையாடுற உயிரினம் அப்படின்ற ஒண்ணு ஆஸ்திரேலியால இல்லவே இல்ல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா தன்னை கொல்றதுக்கு எந்த உயிரினமும் இல்லாததுனால இது பாட்டுக்கு குட்டியை போட்டு பெருத்து ஆஸ்திரேலியா ஃபுல்லா நிரப்பி வச்சிருச்சு. இப்படி ஆஸ்திரேலியா ஃபுல்லா நிறைய ஆரம்பிச்ச இந்த ராபிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சமா அதோட வேலையும் காட்ட ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் இது பண்ண ஒரு மிகப்பெரிய வேலையை மண்ணரிப்பை கிரியேட் பண்ணதுதான். எஸ் முயல்கள் பல கோடி கணக்குல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆன இந்த முயல்கள்லாம் பசி வந்தா என்ன பண்ணும்? தரையில இருக்கிற புற்களை ஃபுல்லா புடிங்கி தின்ன ஆரம்பிச்சிடும். அதோட உணவுகள் எல்லாத்தையும் தின்ன ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதுவும் 1-2 முயல் கிடையாது, கோடிக்கணக்கில் முயல் தின்றுச்சு அப்படின்னா ஒரு சமவெளி பரப்புல இருக்கிற எல்லா புள்ளையுமே மேஞ்சு முடிச்சிடும். அப்படி மேஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மண்ணை பிடிச்சி வச்சிருக்கிற புற்களே அந்த இடத்துல இல்ல அப்படின்னா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மண் எல்லாமே அரிச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. காற்றடித்தா அந்த மணல்கள் எல்லாமே புழுதியா கிளம்பி வேற இடத்துக்கு போய் விழுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரியான மண்ணரிப்புகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா அமையுது. அதனாலே விவசாய நிலங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா தரிசு நிலங்களா மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து இது பண்ண ஒரு மிகப்பெரிய வேலையை அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் தாவரங்கள் மரங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மரங்கள் வளர்றத கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணதான். எஸ் முயல்கள்ட்ட இருக்கிற ஒரு பயங்கர ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம மனிதர்கள் எப்படி நம்மளுக்கு பிடிச்ச உணவு மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம், அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. இதே மாதிரியான ஒரு திறமை முயல்களுக்கு இருக்கான். அதை செலக்டிவ் கிரேசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் புல்லாதான் இருக்கு அப்படின்னாலுமே அந்த புல்லுக்கு நடுவுல, அதாவது 1 ஏக்கர் புல்லுக்கு நடுவுல அதுக்கு பிடிச்ச ஒரே ஒரு சின்ன கன்று இருந்துச்சுன்னு அதை அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு அதை வேரோட புடிங்கி லபுக்கு திண்டு முடிச்சிருமா. இங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கிரியேட் ஆச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற மிக முக்கியமான மரங்களான சியோக் அண்ட் முல்கா அப்படின்ற 2 முக்கியமான மரங்களோட கன்றுகள் வளர்ற பிளேசஸ் இருக்கும் பாத்தீங்களா. அந்த சின்ன சின்ன கன்றுகள் வளர்ற பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது தேடி கண்டுபிடிச்சு போய் புடிங்கி தின்றுமா. சோ அதனாலே அடுத்தடுத்து வளர வேண்டிய அந்த மரங்கள் வளராம ஆல்ரெடி இருந்த மரங்கள் பட்டு போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த இனமே அழியிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து இது கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே களை செடிகள் அளவுக்கு அதிகமா வளர்த்து விட்டது. ஏன்னா முயல் பார்த்தீங்கன்னா பிடிச்ச உணவு மட்டும் தான் சாப்பிடணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு களை செடிகள் பிடிக்கவே பிடிக்காதான். அதை தவிர்த்து எதெல்லாம் நல்ல செடியா இருக்கோ நல்ல புல்லா இருக்கோ அதை மட்டும் தின்னுட்டு போச்சு அப்படின்னா தேவையில்லாத களை செடிகள் அளவுக்கு அதிகமா வளரும் இல்லையா. அதுவே பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை அளவுக்கு அதிகமா பாதிப்படையவும் வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா ஆல்ரெடி பூர்வ குடிகளா வாழ்ந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த உயிரினங்களோட வாழ்க்கையவே இது கேள்விக்குறியா மாத்தி அதுங்களையும் அழிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிரேட்டர் பெல்பி அப்படின்ற முயல் இனத்தை சேர்ந்த இன்னொரு வகையான சின்ன உயிரினத்தை பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து பெருத்து போன இந்த முயல்கள் பார்த்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிக்குது. அதுவும் எப்படி அழிக்குதுன்னா நிறைய சண்டை போட்டுலாம் அழிக்கல. அதுங்க தங்கி இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதிகளுக்குள்ள போயிட்டு இது போய் அடைஞ்சுக்கிட்டு அதை அடிச்சு வெளியே பத்தி விட்டுறது. அப்படி பத்தி விடுறது மட்டும் இல்லாம அது சாப்பிட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இதுங்க தின்றுட்டு போறதுனால அதுங்க பசி பட்டினில கடந்து கடைசியில அந்த இனங்கள் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு வகையான பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் அவங்களோட பொருளாதார வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற ஆடு மாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடு மாடு இனமும் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே இதுங்க மேய்ச்சலுக்காக இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையுமே அதுங்க தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்னா இதுங்களுக்கு மேய்ச்சலுக்கு எதுவுமே கிடைக்காமையும் போயிடும். மேய்ச்சலுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னாலே இதுவும் பசி பட்டினில கடந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை கிரியேட் ஆகும் இல்லையா. இதனாலே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால கம்பளி மற்றும் இறைச்சிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தட்டுப்பாடு கிரியேட் ஆனதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த முயல்கள் எல்லாமே வெறும் காட்டுக்குள்ள இல்லாட்டா மனிதர்கள் இல்லாத இடத்துல மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சமா பெருத்து மனிதர்கள் வாழ்ற இடத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. அதனாலே பாத்தீங்கன்னா விவசாயிகள் அவங்க போட்டு வச்சிருந்த கோதுமை பார்லி மாதிரியான பயிர்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வேரோட புடிங்கி லபுக்கு சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிருச்சான். சோ இதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரிய இழப்பு அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சு. இதை சொல்றப்ப வேணா உங்களுக்கு ஈஸியா தோணலாம், ஆனா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கான முயல்கள் ஒரு பசுமையான நிலத்துல போய் மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்க மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பசுமையா இருக்கிற நிலமும் பாலைவனமா
மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே ஆஸ்திரேலியால பாலைவனம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மனிதர்கள் வாழ்க்கையவே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி உள்ளாக்க ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல தான் இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா இந்த கண்டத்தையே முயல்கள் எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் மனிதர்கள் இந்த கண்டத்தை விட்டு ஓடி வேற ஏதாச்சும் ஒரு கண்டத்துல குடியேறினா தான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு மனிதர்கள் தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படுற அந்த சமயத்துல தான் இதுக்கு எதிராக ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணியானும் சொல்லிட்டு மனிதர்கள் அவங்க சைட்ல இருந்து சின்ன சின்ன வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது சின்ன வேலைகள் அப்படிலாம் சொல்லிட முடியாது. முயல்களுக்கு எதிராக எடுத்த ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முயல் தானே, முயலை வேட்டையாடுறதுக்கு நிறைய போதுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்து நிறைய கூட்டு வந்து ஆஸ்திரேலியால விட்டுருக்காங்க. அப்படி விட்ட நரிகளும் பாத்தீங்கன்னா இனிஷியலா முயல்களை தான் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா அந்த நிறைய முயலை வேட்டையாடுறத விட்டுட்டு வேறு சில விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த விலங்குகள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பூர்வக்குடி விலங்குகளா இருக்கும் பாத்தீங்களா, அதை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா பில்பி வகையான முயல்கள் இருக்கும் பாத்தீங்களா அது, அப்புறம் குட்டி கங்காரு இருக்கும் பாத்தீங்களா அதுகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சொல்றீங்க, முயல்களை விட்டு எதுக்குடா இதை வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேசிக்காவே தந்திரம் மிகுந்தது இல்லையா. ஸ்டார்டிங்ல அது முயல்களை தான் வேட்டையாடி தெரிஞ்சிருக்கு. ஆனா முயல்கள் பயங்கர ஃபாஸ்டா ஓடும் இல்லையா. சோ இதெல்லாம் பிடிக்கணும்னா நமக்கு ஓடி ஓடி டயர்ட் தான் ஆகுது. இப்பெல்லாம் இதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆகணும். அதுக்கு பதிலாக தான் இங்க வேறு வகையான உயிர்கள் இருக்குல்ல, அதுகளை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை போய் வேட்டையாட போயிருச்சு. அதுலயும் ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடி விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நரிகளையே பார்த்தது கிடையாது. சோ அதுக்கு நரி பக்கத்துல வரப்ப இது நம்மளை தாக்கத்தான் வருது அப்படின்றது தெரியாமே அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கு. அதை சாதகமா பயன்படுத்தி நிறைய எக்கச்சக்கமான உயிரினங்களை அழிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சோ முயல்களை அழிக்க கொண்டு வரப்பட்ட இந்த நிறைய பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட சொந்த விலங்குகளை அழிவின் விளிம்புக்கு தள்ளிச்சு. சோ இதுக்கு மேலே நம்ம நிறைய நம்மனா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஆஸ்திரேலியால முயல் புகா வேலிகள் அமைக்கிற ஒரு மாபெரும் திட்டம். முயல்கள் பயங்கர வேகமா பெருத்துட்டே போகுது இல்லையா. அப்படி பெருத்துட்டு போற அந்த முயல்கள் மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுலயும் முக்கியமா மேற்கு ஆஸ்திரேலியாக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த திட்டம் வேற எதுவும் கிடையாது, ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ், அதாவது முயல்கள் புக முடியாத ஒரு மிகப்பெரிய வேலியை பாலைவனம் ஃபுல்லா உருவாக்கணும் அப்படின்றத இந்த ஒரு திட்டமே. இந்த திட்டத்தை உங்களுக்கு கேட்கறப்பே தெரியும், இது ஒரு சாதாரண திட்டம் கிடையாது, இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு திட்டம் தான். ஏன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற பாலைவனங்கள் சாதாரண பாலைவனங்கள் கிடையாது, அது மிகப்பெரிய பாலைவனங்களா இருக்கும். அந்த பாலைவனங்கள் ஃபுல்லா வேலி அமைக்கிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வேற வழியே உங்களுக்கு தெரியல. அதனாலேயே இதை நம்ம செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலிகள் அமைக்கிற திட்டத்தை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கவும் செய்யறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஏன்னா இந்த வேலிகள் அமைத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெயில் காலகட்டமா இருந்திருக்கு. சோ அதனாலேயே சுட்டெரிக்கும் வெயில்ல பாலைவனத்துல இந்த வேலிகளை அவங்க அமைக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் பெருசா மாடர்னான எந்த விதமான இயந்திரமும் கிடையாது இல்லையா. சோ அதனாலேயே குதிரைகள் மற்றும் கழுதைகள் மேல இந்த ஃபென்ஸ் அண்ட் கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து போய் ஊண்டி தான் இந்த ஃபென்ஸே அமைக்கிறாங்க. அதுவும் இது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லாட்டா 10-100 கிலோமீட்டர்ல அவங்க அமைக்கல, கிட்டத்தட்ட 3256 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு இந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் இவங்க அமைக்கிறாங்க. ஆத்தாடி செம்மையா அமைச்சிட்டாங்கடா, அப்ப இந்த ஃபென்ஸை தாண்டி முயல்கள் போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாச்சு, மிகப்பெரிய லூப் ஹோலும் கிரியேட் ஆச்சு. ஏன்னா இவங்க சாதாரண டிஸ்டன்ஸ் கிடையாது, 3256 கிலோமீட்டருக்கு வேலி அமைச்சிருக்காங்க இல்லையா. சோ இவ்வளவு தூரத்துக்கு வேலி அமைக்கணும் அப்படின்னா அதை 1 நாள் 2 நாளே அமைச்சிட முடியும். அதை அந்த காலகட்டத்தில் அமைக்கணும் அப்படின்னா அதுலயும் வெறும் கழுதையும் குதிரையும் மட்டுமே வச்சு அமைக்கணும் அப்படின்னா அது வருட கணக்கா போகும் இல்லையா. இந்த ஃபென்ஸ் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான நாட்கள் தேவைப்பட்டுச்சு, மாதங்களே தேவைப்பட்டுச்சு. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற எக்கச்சக்கமான முயல் மேற்கு சைடு உள்ள போக ஆரம்பிச்சிருச்சான். சோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபிளாவா அமைஞ்சு இந்த திட்டத்தை ஃபெயிலியர்லயும் கொண்டு போய் முடிக்கவும் செஞ்சுச்சு. ஸோ அந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்சிங் திட்டம் ஃபெயிலியர் ஆனாலே அடுத்த திட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த தடவை அவங்க கையில் எடுத்தது சாதாரண ஆயுதம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் பயாலஜிக்கல் வார். எஸ், உயிரியல் போரை தான் இப்ப கையில் எடுக்கிறாங்க. உலகத்திலே முதல்ல ஒரு விலங்குக்கு எதிராக எடுக்கப்பட்ட பயாலஜிக்கல் வார்னா அது இந்த வார்னே சொல்லலாம். ஆனா இதை விட்டு அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவுக்கு வேற வழியும் தெரியல. ஸோ அதனாலே கொடிய வைரஸை முயல்களுக்குள்ள செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கோவிட் டைம்ல அந்த கொடிய வைரஸ் எவ்வளவு உயிர்களை பழி வாங்குச்சு அப்படின்றத நம்ம சொல்லிதான் தெரியுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரியான ஒரு கொடிய வைரஸ் அந்த காலகட்டத்தில் முயல்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இவங்களுடைய பிளானேவும். என்னங்கடா சொல்றீங்க, முயல்களே கோடிக்கணக்கில் இருக்கு, அந்த கோடிக்கணக்கான முயல்களுக்குள்ள இவங்களால எப்படி வைரஸை இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள் தான். வைரஸை பரப்புறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி மட்டும்தான் பரப்புன்ற அவசியம் கிடையாது. பரப்புற வைரஸ் ஒரு கண்டேஜியஸ் வைரஸா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா பரவிடும் இல்லையா. அதாவது எளிதில் தொற்றக்கூடிய ஒரு வைரஸா இருந்துச்சுன்னா அது அடுத்த முயலுக்கும் ஈஸியா பரவிடும் இல்லையா. அதுக்காக இவங்க கையில் எடுத்த வைரஸ் தான் மிக்ஸோமாட்டோசிஸ்
ட்யூபர்குலோசிஸ் அப்படின்ற வைரஸ். இது ஒரு கொடிய வைரஸ். இது ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குடும்பத்தை சார்ந்தது. இத ஃபர்ஸ்ட் தென் அமெரிக்கால இருக்க காட்டு முயல்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. அந்த முயல்களுக்கு இது சின்ன சின்ன தோல்வியாதிகளை மட்டும் தான் கிரியேட் பண்ணுச்சு. ஆனா அதே வைரஸ் ஐரோப்பிய முயல்களுக்கு பரவுனப்ப இது எமனாவே மாறுச்சு. அதாவது இந்த வைரஸ் தாக்குன முயல்கள் எல்லாமே செத்து மடியவும் செஞ்சுச்சு. சோ அதனாலதான் இந்த வைரஸ முயல்களுக்குள்ள பரப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அந்த வைரஸை கொண்டு வரவும் செய்யறாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். முயல்களுக்குள்ள இவங்க பரப்புற இந்த வைரஸ் அப்படியே ரிப்பீட் ஆகி மனிதர்களுக்குள்ள பரவி மனிதையும் கொல்ல ஆரம்பிச்சாம். ஏண்டா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் இவங்க தெளிவாவே இருந்தாங்க. இந்த வைரஸ் முயல்களை மட்டும்தான் தாக்குமே தவிர மனிதனுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் கிரியேட் பண்ணாது. அதனாலதான் இதை செலக்ட் பண்ணி இப்ப பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம பரப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. பரப்புறதுக்கு இவங்க எடுத்துட்டு இருக்க ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்டார்டிங்ல அவங்க கொண்டு வந்த வைரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வைரஸை சில முயல்களுக்கு மட்டும் இன்ஜெக்ட் பண்ணி விடுறாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ண அந்த முயல்களை பாத்தீங்கன்னா அந்த முயல் கூட்டங்கள் இருக்கிற இடத்துல போய் விடவும் செய்றாங்க. அப்படி விட்டு அந்த ஒரு முயல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய ஆரம்பிக்குது. அப்படி பாதிப்படைற அந்த முயல்ல இருந்து வெளிப்பட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது அந்த பாதிப்படைஞ்ச முயலோட கண்ணுல இருந்து வர கண்ணீர், அதோட மூக்கு ஒழுகுறதுல இருந்து வர சின்ன சின்ன சலைவா, அதுக்கு ஏற்படுற காயங்கள்ல இருந்து வழியிற ரத்தங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ரத்தங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தொடர மற்ற முயல்களுக்குமே இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்காக இதுல இருந்து மட்டும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல. இதை தாண்டி கொசுக்கள் போயிட்டு பாதிப்படைஞ்ச முயல் மேல போய் உட்கார்ந்து கடிச்சிட்டு அந்த ரத்தத்தோட போயிட்டு இன்னொரு முயல் மேல உட்கார்ந்து கடிச்சிச்சு அப்படின்னா அதன் வழியாகவும் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கர ஃபாஸ்டா வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட இந்த முயல்கள் அந்த காலகட்டத்தில் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் வாயில சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சுச்சு. ஏன்னா இந்த நோயினால பாதிக்கப்பட்ட முயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 10 இருந்து 14 நாள்லயே இறந்து போயிருமா. அப்படி இறக்குறதுக்கு முன்னாடியே அது நரக வேதனை அனுபவிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு அண்ட் பிறப்புறுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அது எல்லா இடத்துலயுமே மிகப்பெரிய வீக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுலயும் முக்கியமா கண்ணுலாம் அளவுக்கு அதிகமான வீக்கம் உருவாறனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதோட கண் பார்வையே கம்ப்ளீட்டா தடைப்பட்டுரும். அது மட்டும் கிடையாது, அதோட தலை மற்றும் உடல் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்டிகள் வளர ஆரம்பிச்சிடும். அதுலயும் முக்கியமா அதோட தலையில அளவுக்கு அதிகமான கட்டிகள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதோட தலையே பாத்தீங்கன்னா சிங்கத்தோட தலை மாதிரி ஒரு பெரிய தலை முயலுக்கு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கூட தோற்றம் மாறி இருக்குமா. அந்த டைம்ல அதுக்கு ஏற்படுற வலியும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால வர்ற ஃபீவரும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அதெல்லாம் தாங்க முடியாம அந்த முயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 இருந்து 14 நாள்லயே அதோட உயிரை விட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு கொடூரமா இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஷூர் ஷாட்டா சக்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு வைரஸ்னால கிட்டத்தட்ட 99.8% ஆஃப் முயல்கள் கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழிந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிற 0.2% ஆஃப் முயல்கள் மட்டும் தான் சர்வைவ் ஆச்சுன்னே சொல்றாங்க. ஆத்தாடி, அப்ப இது மனிதர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சடா. முயல்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பெரிய பிரச்சனை இருந்திருக்காதடா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க தான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் கிரியேட் ஆச்சு. ஏன்னா மிச்சம் இருக்கிற இந்த 0.2% ஆஃப் முயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரண முயல்கள் கிடையாது. இவங்க பரப்புன இந்த ஒரு கொடிய வைரஸ்ல இருந்து சர்வைவ் ஆன முயல்கள் இல்லையா, அப்படின்னா டிஃபால்ட்டாவே அந்த முயல்களுக்குள்ள இதற்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். சோ அப்படி ஆன்டி வைரஸ் கிரியேட் ஆன இந்த ஒரு முயல்களை மறுபடியும் இவங்க இந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. அதுலயும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற இந்த முயல்கள் சும்மாவா இருக்கும், அதுங்களும் அடுத்தடுத்து குட்டியை போட ஆரம்பிக்கும். அந்த குட்டிகளும் அடுத்தடுத்து குட்டியை போட ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி போடுற அந்த குட்டிகளும் பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட தான் பிறக்கவே செய்யும். அப்படி மட்டும் பிறந்துச்சு அப்படின்னா இந்த வைரஸ் உங்களுக்கு டம்மியா தான் இருக்குமே தவிர அதுக்கடுத்து இது யூஸ்லெஸ்ஸா தானே போகும். எஸ், அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ மறுபடியும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. மிச்சம் இருக்கிற அந்த 0.2% ஆஃப் முயல்கள் பாத்தீங்கன்னா மறுபடியும் குட்டியை போட்டு தள்ளி ஒரு மிகப்பெரிய முயல் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப 1995 வருஷம் புதுசாக ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுதான் RHDV அப்படின்ற ஒரு புது வகையான வைரஸ். எஸ், மறுபடியும் பயாலஜிக்கல் வெப்பனை முயல்களுக்கு எதிராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த RHDV அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, ரேபிட் ஹெமரேஜிக் டிசீஸ் வைரஸ். இது கேலிசிவிரிடே அப்படின்ற வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது. இது போன தடவை முயல்களுக்கு அளவுக்கு அதிகமான வலியை கிரியேட் பண்ணி கொன்ற வைரஸ் மாதிரி கிடையாது. இது டைரக்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முயல்களோட கல்லீரல போய் தாக்கிறோம். அப்படி ஒன்ஸ் தாக்கணும்னே முயல்களோட ரத்த முறைதல்ல பாதிப்பை ஏற்படுத்தி முயல்களுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங்கை ஏற்படுத்திடும். அதாவது உட்புற உறுப்புகள்ல ரத்த போக்க கிரியேட் பண்ணிடும். அதுவும் இந்த வைரஸோட இன்னொரு அட்வான்டேஜ் இது வேகமா செயல்படும் தன்மை தான். எஸ், போன வைரஸ் பார்த்தீங்கன்னா 10 இருந்து 14 நாள் கழிச்சான முயல்களை கொல்லவே செஞ்சுச்சு. ஆனா இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குற 36 இருந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயே முயல்களை போட்டு தள்ளிடும். அதாவது வெறும் 3 இருந்து 4 நாளுக்குள்ளேயே முயல்களை கொன்றும். அதுலயும் சில முயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்ற அறிகுறி தெரிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருமா.
அந்த அளவுக்கு கொடூரமான வைரஸ் தான் இந்த வைரஸ். அதுக்காக இந்த வைரஸை எடுத்தோடனே முயல்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டாம், அதுவும் கிடையாது. ஏன்னா இதை முதல் லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே இன்ஜெக்ட் பண்ண முடியும். சோ அதனாலே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்க ஒரு லேப்ல வச்சு இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஒரு சின்ன தவறுனால பாத்தீங்கன்னா ஒரு இந்த வைரஸ் எடுத்துட்டு போய் முயல்களுக்குள்ள பரப்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பரவுன முயல்கள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு இறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் பீதியில பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கவர்மெண்ட் இதற்கான என்கொயரியை வச்சு இதனால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆன உடனே தான் 1996 வருஷம் இதை அபிஷியலா முயல்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவலும் கொடுத்தாங்களாம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வைரஸ் பரவன முயல்கள் எல்லாமே 1ல இருந்து 2 நாள்ல இறக்கவும் ஆரம்பிச்சிச்சாம். அப்ப இந்த வைரஸாச்சும் மனிதர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா முயல்களையும் கம்ப்ளீட் அழிச்சுச்சாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% ஆஃப் முயல்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போச்சு. ஆனா மிச்சம் இருக்கிற 10% முயல்கள் பாத்தீங்கன்னா இந்த வைரஸ்ல இருந்தும் சர்வைவ் ஆக தான் செஞ்சுச்சு. என்னடா இது கொடுமையா போச்சு, இந்த வைரஸ் ரொம்ப கொடூரமான வைரஸ் தான்டா, இதை நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி தான்டா உள்ள இன்ஜெக்ட் பண்ணவே செஞ்சோம், இதுல இருந்து எப்படி அந்த முயல்கள்லாம் தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை லேபுக்கு எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த முயலுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு சாதாரண வைரஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொடிய வைரஸ்க்கு எதிராக ஆன்டி வைரஸா செயல்பட்டு இந்த வைரஸை தும்சம் பண்ணி விட்டுருக்கு. சோ இந்த இடத்துல மறுபடியும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு தான் போறாங்க. ஏன்னா இப்போ உயிர் பிழைச்சிருக்கிற இந்த 10% முயல்கள் பாத்தீங்கன்னா இவங்க களத்துல இருக்கிற 2 கொடிய வைரஸ்ல இருந்து சர்வைவ் ஆயிடுச்சு இல்லையா. அப்படி சர்வைவ் ஆன இந்த முயல்கள் மறுபடியும் பெருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது இம்பாசிபிளான விஷயம் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலேயே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சர்க்குலரா இன்ஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. கடைசியா 2015 வருஷம் RHDV1K5 அப்படின்ற புதிய கொரிய நாட்டை சேர்ந்த வைரஸை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முயல்களை கட்டுப்பாடா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஆஸ்திரேலியா முயல்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இதோட ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் முயலுக்கு எதிராக அவங்க தொடுத்துட்டு இருக்கிற போரை நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது நாள் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் முயல்கள் மேல ஒரு கண்ணை வச்சுட்டே தான் இருக்காங்க. அது எவ்வளவு growth ஆகுது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி growth ஆயிட்டு இருக்கப்ப அதை அழிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வைரஸ் இன்ஜெக்ட் பண்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல அதோட growth தடுக்கிறதுக்கு வேற என்ன வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் லேப்ல வச்சு எக்கச்சக்கமான டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த தடவை இந்த டெஸ்ட் பண்றதுக்கு உயிருள்ள முயலை கொண்டு வந்து இவங்க டெஸ்ட் பண்றது கிடையாது. அதற்கு பதிலா ஆர்கனாய்டு அப்படின்ற நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணவே செய்றாங்க. அதாவது இந்த ஆர்கனாய்டு அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. முயலோட கல்லீரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லீரலை 3D மாடல்ல ஆர்டிபிஷியலாவே உருவாக்கிடுவாங்க. அப்படி உருவாக்கின அந்த ஒரு கல்லீரல் பாத்தீங்கன்னா முயலோட கல்லீரல் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். சோ அந்த ஒரு கல்லீரலுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான வைரஸை மாத்தி மாத்தி இன்ஜெக்ட் பண்ணி அது எப்படி செயல்படுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ற வைரஸ்ல ஏதாச்சும் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த வைரஸை தான் கொண்டு போய் முயலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணவும் செய்றாங்க. இப்படி இந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இன்னொரு விதமான ஒரு மிகப்பெரிய ஆய்வு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதாரணமான ஆய்வு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. அதை பண்றதுக்கு எக்கச்சக்கமான பொருட்செலவுகளும் தேவைப்படுது. அதே நேரத்தில் சப்போஸ் அது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் இவங்க தள்ளப்படுவாங்க. அப்படி என்னன்னா ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது வேற எதுவுமே கிடையாது. இப்படி முயல்களை ஒவ்வொரு தடவையும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வைரஸா இன்ஜெக்ட் பண்ணி அதை கொன்றா மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த முயல்களோட எண்ணிக்கை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத ஆஸ்திரேலியா இப்போ உணர்ந்துட்டாங்க. அதுக்காக இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு முயலையும் பிடிச்சி ஃபேமிலி பிளானிங் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஐடியா கிடையாது. அதற்கு மாறா மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மரபணு மாற்றத்தை கிரியேட் பண்றது அவங்களோட மெயின் ஐடியாவாவே இருக்கு. அதுக்காக தான் இப்போ லேபரேட்டரியில பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஐடியா ரொம்பவே சிம்பிள் தான். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு செல்லை பாத்தீங்கன்னா ஒரு பெண் முயலுக்குள்ள இவங்க செலுத்திடுவாங்க. அப்படி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த பெண் முயல் போடுற குட்டி ஒன்லி ஆண் குட்டியா மட்டும்தான் பிறக்கிற மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் முயல் போடுற குட்டி ஆண் முயலா மட்டுமே இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த நிலத்துல ஃபுல்லாமே ஆண் முயல்கள் மட்டும் தான் இருக்கும். ஆண் முயல் மட்டும் இருந்து பெண் முயல் இல்ல அப்படின்னாலே அடுத்த ஜெனரேஷன் வராது இல்லையா, கம்ப்ளீட்டா முயலிடமே அழிந்து போயிடும் இல்லையா. இருக்கிற முயல் இருக்கிற வரைக்கும் தான் முயல்கள் இருக்குமே தவிர அதுங்க இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து முயலே இருக்காது இல்லையா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்றத அதுக்கடுத்து தான் அவங்க யோசிக்கவே செய்வாங்க. எனது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்படி ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பின்னாட்கள் எப்படி வேணாலும் எதுக்கு வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜும் வரலாம். ஏன் அது மனிதர்களுக்கு கூட ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனாலே இதை எப்படி அப்ளை பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ ஒருத்தர் பொழுதுபோக்காக கொண்டு வந்த வெறும் 24 முயல்கள் நூற்றாண்டுகளை கடந்து இன்னமும் ஆஸ்திரேலியாவை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம வடிவேலு பாணியில சொல்லணும் அப்படின்னா என்னடா இது போற அக்கப்போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சைடுல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.
Bye. பாய்.